அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். நம்ம அப்டேட் நம்பர் 92. பட் டைம் தான் கொஞ்சம் 12 மணி பக்கம் உங்ககிட்ட ரீச் பண்ணுறது டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் சண்டேன்றதுனால கொஞ்சம் அப்படி இப்படின்னு வெளியே போயிட்டு வந்துட்டேன். எவ்வளோ முயற்சி பண்ணேன் சீக்கிரமாக உங்களுக்கு டெலிவரி கொடுத்துடணும் அப்படின்றதுனால. அது இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பதிவுமே கொடுங்க. சுற்றியும் எல்லா இடத்துலையும் தாக்குதல், இதுவரை இல்லாத தாக்குதல். ஒவ்வொரு தடவையும் இதை தான் நீ சொல்கிற அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணினாலுமே வேறு வழி தெரில பாஸ், எனக்கு வேறு டைலாக் தெரியல இந்த இடத்துல. ஏன்னா அமெரிக்கானுடைய நிலைகள் மீது அடித்த தாக்குதல், அரபு நாடுகள் மீது தொடர்ந்து ட்ரோன் அனுப்பிட்டே இருந்துட்டாங்க. விடிய விடிய அரபு மக்களை தூங்காமல் பார்த்துக்கிட்டாங்க, தூங்கவே விடலை. நீங்கள் தூங்கிடுவீங்க அப்படின்ட்டு இந்த ஒரு படத்தில் பிரகாஷ்ராஜ் அவர்களை தூங்காமல் பார்த்துக்கிட்டாங்கல்ல, அந்த போக்கிரி படத்தில் தானே, அதே மாதிரி அரபு நாடுகளை இன்றைக்கி பார்த்துக்கிட்டாங்க. அவங்கள மட்டும் இல்லை, இஸ்ரேல் மக்களையும் பார்த்துக்கிட்டாங்க. அதனால் இஸ்ரேல் மக்கள் பொங்கி எழுந்துட்டாங்க, போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க. இழப்புகள் என்ன, தாக்குதல்கள் என்ன, வரைபடங்கள், ஆதாரங்கள், புகைப்படங்கள் எல்லாத்தையும் கிளியர் டீட்டெயிலாக ஸ்கெட்ச் போட்டு உங்களுக்கு விளக்க போகிறேன். ரொம்ப ஒரு முக்கியமான பதிவாக முழுமையான தொகுப்பு உங்களிடம் வழங்குகிறேன் என்ற பெருமையுடன் இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். வாங்க வாக்காளர் பெருமக்களே. இன்றைக்கி சண்டே அதுவும் ரொம்ப பிஸியாக இருந்தாலும் நமக்காக இந்த நேரத்தை ஒதுக்கியதற்கு உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு நம் வீடியோ பதிவுக்குள்ளே சென்று கொண்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு நேராக அமெரிக்காவுக்கு போயிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஈரான், இங்கே அரபு நாடுகள் மீதும் இஸ்ரேல் மீதும் அமெரிக்க நிலைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். செகண்ட் ஆஃப் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல். ஸோ டைரெக்டாக யார் யாருக்கு எந்த ஆஃப் பிடிக்குதோ அந்த ஆஃபுக்கு டைரெக்டாக போயிடுங்க. ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் இங்கே, அடுத்த ஒரு 15 நிமிஷம் அங்கே. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க, கொஞ்சம் நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திடீர்னு டைலாக் மறந்துட்டுனா, அதனால் அதை எப்படியும் மேனேஜ் பண்ணி உள்ளே வந்துட்டேன். ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலான்ற டைலாக் மறந்துட்டேன். சரி, எனியோ இங்கே ஃபஸ்ட்டு பதிவு அமெரிக்காவில் போராட்டம். 50 ஸ்டேட்டுக்கு மேலே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக நோ கிங், இந்த கிங்ன்ற பேச்சே வரக்கூடாதுன்ட்டாங்க. எப்போ ரேசா பலாவி அவர்கள் அங்கே ஜெலன்ஸ்கி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாரோ அந்த ஆசீர்வாதம் நல்லா தான் இருக்கும், கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அவங்களுக்கு. அதனால் பெரிய அளவுக்கான ஒரு போராட்டம், மறுபடியும் கிங்கை கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்களா அப்படின்னு அந்த போராட்டம் நாடு தழுவிய அளவில் இருந்தது. அவங்களுடைய ஆஃப்டர்நூன் கட்சி பெரிய அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த ஆஃப்டர்நூன் கட்சி ஏற்பாடு பண்ணதில் இந்த மக்கள் போதும் நிப்பாட்டலாம், வாரம் நிப்பாட்டலாம், இன்னும் இந்த எத்தனை நாளைக்கு தான் இந்த உயிரிழப்புகள் இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அதிலே ஒரு சில வீடியோ பதிவுகள்லாம் அக்டோபர் 2025 எடுக்கப்பட்ட பதிவுகள்லாம் பார்க்க முடிஞ்சது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தரப்புலையும் பெரிய ஒரு போராட்டம். நெதன்யாகு அவர்கள் உடனடியாக அந்த வாரை நிறுத்த வேண்டுன்ற மாதிரிலான அந்த எதிர்ப்பு அலைகளை பார்க்க முடிஞ்சது. ஏன்னா மக்கள் தொடர்ந்து அந்த ஷெல்டர் குடிலே உள்ளே இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம 2 ஆங்கிளில் பார்த்துடலாம். இஸ்ரேல் கொஞ்சம் சின்ன பிளேஸ் ஈரானை விட, அது இல்லாமல் சும்மா ஒரு சின்ன ட்ரோன் வந்தாலும் அவங்க ரொம்ப செக்யூராக இருக்கிறாங்க. உடனே அலாரம் சவுண்ட் வருது, ஓடிடுறாங்க. அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம். இப்போ எப்படின்னா, இப்போ கோட்டாவின் அடிப்படையில் பிரிச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க ஹெஸ்புல்லா, அப்புறம் ஈரான், இப்போ ஹவுதிகளும் இணைஞ்சதுனால இன்னும் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க அந்த இடத்துல. அதனால் மக்கள் அந்த எதிர்ப்பை காட்டுறாங்க, ஐயோ சாமி போதும் எங்களுக்கு இந்த வார நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரியான பார்க்க முடியுது. ஆனால் இதில் அடிஷ்னலாக இன்னொரு வார்த்தை ஐஆர்ஜிசி என்ன சொல்லிட்டாங்கன்னா, யூனிவர்சிட்டி மீது நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம். இனி கல்ஃப் நாட்டில் இருக்கக்கூடிய துபாய், கத்தார், இங்கே எல்லாமே நிறைய பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ் இருக்குல்ல, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள், ப்ரொஃபஸர்ஸ் வேறு யாராவது இருந்தீங்கன்னா வெளியேறுங்கன்னு சொல்லிட்டாங்க. என்னப்பா திடீர்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்துட்டே இருக்கீங்களாப்பா அப்படின்னம்னா, இராணுவ டார்கெட்டு முடிஞ்சு போச்சு, ஹெட் குவார்ட்டர்ஸ் முடிஞ்சு போச்சு, அடுத்து ஃபேக்ட்ரிஸ் மீது அடித்தாங்க. ஃபேக்ட்ரிஸுக்கு அப்புறம் இப்போ யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டாங்கன்னா, நேற்று இஸ்ரேல் அங்கே இருக்கக்கூடிய ரொம்ப பழமை வாய்ந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ப்ரெஸ்டீஜியஸ் யூனிவர்சிட்டியாக சொல்கிறாங்க, அங்கே ஓல்டு ரொம்ப ஒரு பழமை வாய்ந்த ஒரு யூனிவர்சிட்டியை அடிச்சிட்டாங்க. அந்த அடித்ததன் விளைவாக நாங்கள் எல்லாம் அடிக்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நேற்று சவுதி அரேபியாவில் நடத்தப்பட்ட சுல்தான் ஏர்பேஸ்னுடைய பகுதியில் அடித்த தாக்குதல் அமெரிக்காவுக்கு பெரிய இழப்பாக. E3 சாண்ட்ரி, அதாவது அமெரிக்காவுடைய ஏர்ஃபோர்ஸில் முன்கூட்டியே வார்னிங் கொடுக்கக்கூடிய ஒரு இந்த புகைப்படத்தை எல்லாம் பாருங்கள். மேபி இது 2 ஆங்கிளும் சொல்கிறாங்க, பட் உங்களுக்கு அடுத்த பதில் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஆனால் அடித்தது உண்மைதான்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆல்மோஸ்ட். புகைப்படங்கள் வேணால் உங்களுக்கு ஏஐ இமேஜஸ்ன்ற மாதிரி கூட சொல்லலாம், பட் நிறைய ஊடகங்கள் ஆதாரப்பூர்வமாகவும் வெளியிட்டிருக்காங்க. இந்த போயிங் E7 இது இருக்கு இல்லையா, இதை ஒவ்வொன்றும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 700 மில்லியனுக்கு மேலே இருக்கும்.
ஒவ்வொரு ட்ரோனையும் ஒவ்வொரு ஏவுகணைகளையும் அனுப்புவதற்கு முன்பே முன்கூட்டியே கணித்து இங்கே சிக்னல் கொடுக்கும். இங்கே சிக்னலுக்கு அப்புறம் தான் இவங்க பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. இதை அடிச்சிட்டாங்க. இது பயங்கரமான இழப்பு அமெரிக்காவுக்கு. ஏற்கனவே அவங்க சவுதியில் இருக்கக்கூடிய அந்த நிலைகள் மீது அடித்ததில் அந்த ரீஃபியூலிங் டேங்கர் வந்து 7 to 8 மேலே இழந்துட்டாங்க. பட் நேற்றும் அடிஷ்னலாக இன்னும் முக்கிய விமானங்கள் இழந்ததாக சொல்கிறாங்க. சரி, ஜெலன்ஸ்கிக்கு ஆல்ரெடி வைத்த நேரம் அது வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு ஜெலன்ஸ்கி சொல்லிட்டார், எல்லாத்துக்கும் என்னையே குறை சொல்லாதீங்க, எல்லாத்தையும் கீழே இருக்கிறவங்களே குறை சொல்கிறீங்க, மேலே இருக்கிறவங்கள பாருங்கள். எப்படி ஈரான்கிட்ட சேட்டலைட் இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப துல்லியமாக எந்தெந்த போர் விமானங்கள் எங்கே நிறுத்தியிருக்காங்க, எந்த இடத்துல அடித்தா கரெக்டாக இருக்குன்றது எப்படிங்க அடிக்கிறாங்க. அதை மட்டும் அமெரிக்கா நினைச்சே பார்க்க மாட்டேன்றாங்க. எல்லாத்துக்கும் காரணம் ரஷ்யா தாங்க. ரஷ்யா சேட்டலைட் இமேஜஸோட, லொக்கேஷனோட, உங்கள் மூமெண்ட்டோட எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க, அடிச்சிட்டு. அவங்கள கேட்காம இங்கே சும்மா இங்கே வந்து கேட்குறீங்களே நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த இடத்துல. நேற்று ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த முக்கியமான ஒரு மீட்லாம் முடிச்சதுக்கப்புறம் மனுஷன் பொங்கி எழுந்து பயங்கரமாக பேசிட்டார். இது எல்லாத்துக்கும் ரஷ்யா தான் காரணம். ஏன் ஜெலன்ஸ்கி பொங்கி எழுந்தார் அப்படின்னா, IRGC இன்னொரு கிளைம் பண்ணுறாங்க, இவங்க இந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்துக்கான அந்த பெரிய ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கடந்த ஒரு வாரமாக வேலை செஞ்சு அந்த துபாயில் இருக்கக்கூடிய அந்த வேர் ஹவுஸை அடிச்சிட்டோன்றாங்க. அதில் 21 உக்ரைனுடைய வீரர்கள் இறந்து போயிட்டாங்கன்றாங்க. அப்போ ஒருவேளை அந்த மனுஷன் பொங்கி இழந்ததுக்கும் ஒருவேளை ஈரான் கிளைம் பண்ணுறதுக்கு உண்மையாக இருக்குமா அப்படின்னு எனக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா ஜெலன்ஸ்கி திடீர்னு அன்றைக்கி இரவு உட்காந்து பொங்கி எழுந்து பேசுகிறாரு, ஆனால் ஈரான் வந்து ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறாங்களே அப்படின்னா நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஏன்னா இவங்க எந்த அளவுக்கு மறுபடியும் ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஜெலன்ஸ்கி காலடி வைத்த நேரம் வந்து அரபு நாடுகளை பெரிய அளவுக்கான தாக்குதல் நிகழ்த்தியிருந்தாங்க. உங்களுக்கு ஒரு வரைபடமாக காட்டுறேன் பாருங்க. இது வந்து குவைத்தில் அங்கே இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குல்ல, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை அடிச்சிட்டாங்க. அடிச்சு நேற்று இரவு பதிவு உங்ககிட்ட காட்டியிருந்தேன். ரொம்ப நேரம் இன்னைக்கு காலையில் கூட தொடர்ந்து எரிஞ்சிட்டே தான் இருந்தது அப்படின்னு கூடுதல் தகவல். அதில் ஹல் சலீம் ஏர்பேஸையும் வந்து கடுமையான தாக்குதல். அடுத்து யூஏஇல ஜெலன்ஸ்கி ஒரு பக்கம் வந்து பேசிட்டு இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் உக்ரைனுடைய ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தினுடைய வேர் ஹவுஸ் அந்த பகுதியில் இருந்ததாகவும் அந்த இடத்த அடிச்சதாகவும் சொல்றாங்க. பார்த்தா எரிஞ்சிட்டு தான் இருக்கு, பட் வேர் ஹவுஸ் இருந்ததான் தெரியல. ஆனால் கம்பைன்ட் அட்டாக் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் ஒன்று இருக்கு, அந்த இடத்துல அடிச்சிட்டாங்க. மறுபடியும் அது கீழே அபுதாபி கீழே இன்னொரு ஹட் தாஃப்ரா ஏர்பேஸ் இருக்கு, அந்த இடத்துல அடிச்சிட்டாங்க. ஸோ யூஏஇ தான் மிக அதிகமான அளவுக்கு பாதிப்பு இருந்ததா வந்து சொல்றாங்க. இந்த அரபு நாடுகளோட பாதிப்புகள் குறிப்பாக யுஏஇ, கத்தார், குவைத், சவுதி இதையெல்லாம் தாண்டி நம்ம கவனிக்கப்பட வேண்டிய நாடு வந்து ஈராக்கை விட இன்னொரு விஷயமும் நடந்தது. அதாவது நேற்று அது என்ன சொல்லுவாங்க, அலுமினியம் பிளான்ட்டை தான் அடித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2 அலுமினியம் பிளான்ட்டு 2 நாடுகள் மீது அடிச்சிருக்கிறாங்க. இன்னும் உங்களுக்கு நிறைய இருக்குது, வெயிட் பண்ணுங்க, நாங்கள் கண்டிப்பாக பதில் அடிச்சே தீருவோம் அப்படின்னு ஈரான் தரப்பில் ஒற்றை காலம் நிற்கிறாங்க. சரி, நம்ம ஈராக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நேற்று நடந்த மிக்சட் ரியாக்ஷனை விட இன்னைக்கு இரவு நடந்த மிக்சட் ரியாக்ஷன் இந்த வரைபடத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று 1, 2 தான் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தோன்னா எர்பில் பகுதியிலும் இன்னொன்று 2 பார்த்தோம் அப்படின்னா ஆப்போசிஷன் குர்திஸ்னுடைய ஆப்போசிஷன் ஃபோர்ஸு, இது 2மே ஈரான் நடத்திய தாக்குதல். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஈராக்கில் இருக்கக்கூடிய ஆப்போசிஷன் ஃபோர்ஸஸ், அதாவது PMF அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கே எர்பில்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய நிலைகள் ஒன்று இருக்குது, அப்புறம் பாக்தாத்தினுடைய ஏர்பேஸ் ஒன்று இருக்குது. இதை 2 இடத்துல அடிச்சிட்டாங்க. பதிலுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேல் என்ன பண்ணாங்க, இந்த ஆப்போசிஷன் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்த ஆப்போசிஷன் ஃபோர்ஸ் அவங்க மீது அடித்தாங்க. அங்கே ஆயுத கிடங்கள் வெடித்து சிதறனதை பார்க்க முடியுது. ஈரான் என்ன பண்ணுறாங்க, குர்திஸ் ரீஜன் இருக்கக்கூடிய பகுதி, நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான், குர்திஸ் ரீஜன் இருக்கக்கூடிய பகுதியில் இவங்க அடிக்கிறாங்க. யார், ஈரான் ஓடி வந்து அடிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த முக்கோண காதல் கதையில் 3 பேருமே வந்து மாற்றி அடிச்சிட்டு இருக்காங்க. நேற்று இரவு அமெரிக்கா என்ன பண்ணாங்க, A-10C தண்டர் போல்ட் அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸ் 74th and 75th ஃபைட்டர் ஸ்குவாடன், அப்புறம் 24 அடிஷ்னல் A-10C ஏர்கிராஃப்டும் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு ஈராக்குடைய நிலைகளை அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிக்கிறாங்க. அப்போ பதிலுக்கு இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனி PMF வந்து ஒட்டுமொத்தமாக ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளை நாங்கள் வீரர்கள் அனுப்பி கைப்பற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்சிமம் அடிச்சிருக்காங்க. சரி, இது பகுதி எல்லாமே ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, அரபு நாடுகள் ஒரு பக்கம், எண்ணெய் நிலைகள் ஒரு பக்கம், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஏற்கனவே வரல, இல்லை ஹவுதிகள் வேற உள்ள நுழைஞ்சதுனால இந்த பேபிள் ஆஃப் மேண்டம் பகுதி இன்னும் வந்து கொஸ்டின் மார்க்காக இருக்குன்ற சமயத்தில் மறுபடியும் இன்னைக்கு 3வது தடவையாக
ரஷ்யானுடைய மிகப்பெரிய ஒரு எண்ணெய் கிணறு செயின்ட் பீட்டர்பர்க்ல இருக்கக்கூடிய எண்ணெய் கிணறு அடிச்சிட்டாங்க. அங்கே மட்டும் இல்லை, மொத்தம் 3 எண்ணெய் கிணறை மறுபடியும் இன்னைக்கு உக்ரைன் அடிச்சிட்டாங்க. உக்ரைன் சொல்லப்படுகிற ஒரே வார்த்தை ஒன்று தான், ஏற்றுமதியே பண்ண விட மாட்டேன், எப்படி நீ பண்ணிடுற, உங்ககிட்ட எண்ணெய் கிணறுகளே இல்லாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு உக்ரைன் இன்னும் ஜெலன்ஸ்கி இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் ரஷ்யா பண்ண வேண்டிய வேலையை ஈரானே முடிச்சிருவாங்க போல. அந்த அளவுக்கு இவங்க பெரிய டஃப் கொடுக்குறாங்க. பட் ரஷ்யா அந்த அளவுக்கு எனக்கு ஒரு 2 வாரமாகவே அங்கே பெருசாக கோட்டை விடுறாங்க. அதுக்கு மெயினாக எல்லா ஊடகங்கள் எல்லா தரப்புலையும் ஆய்வுகள் எல்லாமே என்ன சொல்ல வராங்கன்னா, ரஷ்யா ஃபுல்லாக எங்கே இறங்கிட்டாங்க, அதாவது ஐஆர்ஜிசிக்கு உதவி செய்வதற்காக முழுமையாக தனது சேட்டலைட் இமேஜஸ்ல இருந்து அவங்க எங்கே பிளான் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு கம்ப்ளீட் டீட்டெயிலாக கொடுத்ததுனால தான் இவ்வளோ துல்லியமாக இவ்வளோ எக்ஸாக்டாக ஒவ்வொரு பிளேஸையும் சொல்லி வச்சு வெளியேற்றுங்கன்னு சொல்லி அடிக்கிறாங்க. அது நான் ரஷ்யா தரப்பில் சொல்கிறேன். நான் இது சார் ஈரான் தரப்பில் கண்டிப்பாக உதவி இல்லாமல் பண்ண மாட்டாங்க. பட் அமெரிக்கா இந்த இடத்துல கேட்க முடியாது. என்னத்தை போய் கேட்பாங்க? ஏற்கனவே ட்ரம்ப் தான் சொல்லிட்டாரு, ஐயா நாங்கள் பண்ணதான் அவங்க திருப்பி எங்களுக்கு பண்ணுறாங்க, மறுபடியும் நான் இன்னொரு நாடு உள்ள நுழைக்க விரும்பலன்ற மனநிலையில் அவங்க இருக்காங்க. ஏன்னா நீங்கள் உக்ரைன் தாக்கல் நடத்தும் போது ரஷ்யாவுடைய நிலைகளையும் ரஷ்யாவுடைய விமான நிலையங்களையும் இதே ஏடபிள்யூசிஎஸ்னா முன்கூட்டியே கணிக்கக்கூடிய அந்த விமானங்கள்லாம் எங்கெங்க இருக்குன்றது லொக்கேஷன் கொடுத்தீங்க. அன்னைக்கு உக்ரைன் அடிச்சாங்க, அன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக இருந்தது, சந்தோஷமா இருந்தது, கெக்க பொக்கன்னு இருந்தீங்க. இன்னைக்கு இவங்க கரெக்டாக பாருங்க, சரியான டைம் யாரு ரஷ்யா கரெக்டாக அந்த டைம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே அடிக்கிறாங்க. ஆனால் எண்ணெய் கிணறுகளை பாதுகாக்க தவறுகிறது ரஷ்யா. இதனால் இனி வருகின்ற காலங்களில் ஈரான் நினைச்சதை சாதிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். அவங்க $150-200 கால்குலேட் பண்ணுறாங்க பேரலுக்கு. வருகின்ற நாட்கள்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ரிஸ்காக தான் இருக்கும். இதில் அடிஷ்னலாக ஓடி சார் ப்ளீஸ் என்னையும் சேர்த்திக்கோங்க அப்படின்னு யார் கேட்குறாங்க? எமினி ஹவுதிகள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், அங்கே இஸ்ரேல் இருக்கக்கூடிய மேஜர் ஏர்போர்ட், பென்குரியன் விமான நிலையம், அங்களுடைய மிலிட்ரி பேஸ், டிஃபென்ஸ் சிஸ்டம், இன்டெலிஜென்ஸ் சென்டர், அப்புறம் சென்சிட்டிவ் செக்யூரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ், மொசாத்தினுடைய சென்டர்ஸ், மிலிட்டரி டிஃபென்ஸ் ஆஃப் இந்த மிலிட்டரினுடைய டிஃபென்ஸ் எங்கே இருந்தாலும் ஓடி போயிடுங்க, யாரும் எந்த ஏரியாவில் இருக்காதீங்க, உங்களை தான் அடிக்க போகிறேன். நேற்று இரவு சொல்லிட்டாங்க. இரவுலேருந்து 2-3 தடவை அனுப்பிட்டே இருந்துட்டாங்க எங்கே இஸ்ரேலை நோக்கி. ஆனால் அவங்களுக்கு இஸ்ரேல் ஒரே குஷி மோடில் இருக்கிறது காரணம் என்னென்னா, இவங்க அனுப்பினா மட்டும் தடுத்துடுறாங்க. யார் எமினி அவதிகள் தடுக்கிறது மட்டும் ரொம்ப ஈஸியாகுது போல் அவங்களுக்கு. ஈரான் நடத்துறது தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அதனால் இவங்க நடத்துறத கொஞ்சம் ஈஸியாக தடுத்துக்கிறாங்க. ஏன் அதுக்கு காரணம் என்னன்றது உங்களுக்கு சொல்கிறேன் நான். அது இல்லாமல் இங்கே அமெரிக்கா என்ன கிளைம், அமெரிக்காவுடைய லூகாஸ் ட்ரோனு பேந்தர் அப்பாஸ் பகுதியில் சுட்டு வீழ்த்தியதாக ஸ்டேட் அவங்களுடைய ஈரானுடைய ஸ்டேட் டிவி வெளியிட்டிருக்காங்க. நிறைய நாடுகள் கன்ஃபியூஸ் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது இஸ்ரேலுடைய இழப்புகளை பார்க்கலாம். நேற்று இஸ்ரேலுடைய 3 பகுதிகளை குறிவைத்து தாக்கல் நடத்தியது. டெல்லவியூ பகுதியில், அப்புறம் பிட்டா டிக்வா அப்படின்ற ஒரு பகுதியில் கொத்து குண்டுகளாக வீசி பெரிய அளவுக்கு பாதிப்புகள். இப்போ நான் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த காசா பகுதி கீழே எகிப்து ஓரம் இருக்குது பார்த்தியா, அஸ்கலான் பகுதியிலிருந்து இந்த பீர்ஷியாவா வரைக்குமே மேக்சிமம் ஈரான் கை வச்சது எங்கன்னா அந்த டெல்லவியூ இதுக்கு கீழெலாம் வரல. டெல்லவியூக்கு மேலே பாலஸ்தீனம் பக்கத்தில் தான். அவங்க லெபனான் அங்கே மேலே இருக்கிற அடிச்சிருக்காங்க. அப்போ கீழே இருக்கக்கூடிய வான்தடுப்பு சாதனங்கள் எந்த சேதாரமும் இல்லை. அதாவது எகிப்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வான்தடுப்பு சாதனங்கள் பெரும்பாலும் டெல்லவியூவில் இருக்கிறது தான் சேதாரமாக இருக்குது. அதனால தான் குறி வச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ இவங்க ஹவுதிகள் அனுப்புனாங்கன்னா ஈஸியாக சுட்டு வீழ்த்திடுறாங்க. இந்த பக்கம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இது வரைக்கும் யாரும் எதுவும் தொடலை. அதனால இந்த இடம் சேஃபாக இருக்கிறதுனால ஹவுதிகள் அனுப்புனா சுட்டு வீழ்த்த முடியுது, அங்கே அனுப்புனா சுட்டு வீழ்த்த முடியல. சரி, இது ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஈரானுடைய ரொத்தர தாண்டவம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் பதிவுகள் தொடர்ந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஐயா நைட்டு ஃபுல்லாக வந்துட்டே இருக்குங்க ஐயா, வெடிய அடிக்கிறாங்க. 3 மணி நேரம் கேப்புக்கு ஒரு ட்ரோன் வந்துட்டே இருக்கு. அதுவும் ஜெலன்ஸ்கிக்கு ஆல்ரெடி வைத்த நேரம் இன்னும் அதிகமாக அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு குறிப்பிட்ட தகுந்த விஷயம். இப்போ நம்ம பார்ட் பி ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டுக்கோங்க. ஏன்னா அடுத்து ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அது அதிபயங்கர தாக்குதல்னு சொல்ல முடியும். இவங்க ஒரு 30-40 அடிச்சாங்கன்னா அவங்க 100-150 அடிச்சிருக்காங்க அந்த பக்கம். இந்த வரைபடத்தில் பாருங்க. இந்த வரைபடத்தில் நேற்று அடித்த தாக்குதலில் சிராஸ் என்ற பகுதி பேந்தர் அப்பாஸுக்கு மேலே இது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் மட்டும் தான் வெளியிட்டிருக்காங்க. ஒன்று இஸ்ரேல் நடத்தினது வெளியிடல. அவங்க மட்டுமே நேற்று 8 பகுதி சிராஸு கீழே மெத்தனால் ப்ரொடக்ஷன் பிளான்ட் அடிச்சிட்டாங்க புஷீரில். அந்த மெத்தனால் ப்ரொடக்ஷன் பிளான்ட் பக்கத்தில் தான் யுரேனியம் கொஞ்சம் ஏதாவது வந்துடுமான்ற ஒரு பதற்றத்தில் இருந்தாங்க. அப்புறம் மேலே அந்த குரமஹாத் அப்படின்ற பகுதியில் ஈரானுடைய ஆர்ம்டு பேஸ் ஒன்று இருந்தது, அந்த இடத்துல அடிச்சிட்டாங்க.
5 இஸ்ஃபஹான், அப்புறம் தெஹரன் பக்கத்தில். இது எல்லாமே ஆதாரங்கள். நீங்கள் வந்து எங்கேயுமே இதில் ஃபேக்கெல்லாம் கிடையவே கிடையாது. கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்களா. இப்போ நேற்று இரவு அமெரிக்காவுடைய 4 B-2 பாம்பர்ஸ் வீடியோ பதிவு பார்க்குறீங்களே, நேற்று இரவு கிளம்புனது, தாக்கல் நடத்திட்டு மறுபடியும் ரிட்டர்ன் சேஃபாக வந்துருச்சுன்றாங்க. எந்த இடத்துல அடித்தாங்கன்னு தான் தெரியல. ஆனால் நேற்று இரவு முழுவதும் பகலாக்கியது. தெஹரன் கடுமையான தாக்குதல், பற்றி எரிந்து கொண்டிருந்த பகுதிகளை பார்க்க முடிகிறது. அங்கே இருக்கக்கூடிய வர பதிவுகளும். அப்புறம் வந்து கோக் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு வேர் ஹவுஸ் ஒன்று இருந்திருக்கும், அந்த இடமும் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. சதரா போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலையும் இருக்காங்க. அப்புறம் மறுபடியும் குசஸ்தான் ப்ராவினன்ஸில் ஒரு வாட்டர் சோர்ஸ் இருந்திருக்கு, அந்த வாட்டர் சோர்ஸை மறுபடியும் அடித்திருப்பதா சொல்கிறாங்க. அந்த குசஸ்தான் ப்ராவினன்ஸில் மற்றொரு வான் தடுப்பு சாதனங்களும் அங்கே ராக்கெட் மறுபடியும் எடுத்திருப்பாங்க போல், அந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. நேற்று 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் மொத்தம் 7 அது முக்கிய நபர்களை வந்து அசாசினேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 7 முக்கிய நபர்கள், ஒன்று வந்து பிரிகேடியர் ஜெனரல் அப்பாஸ் கராமி அவர்கள், அவர் தான் அங்கே தெஹரனில் இருக்கக்கூடிய முக்கிய கமாண்டராக இருந்திருக்கிறார். அப்புறம் முகமது ரேசா கியா அவர்கள், அவ்வளோதான் ஈரானுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமுக்கு ரொம்ப தலைமை பொறுப்பில் இருந்திருக்கிறார். அவரோடு சேர்ந்த அவங்க ஒய்ஃப், அவர் கிராமத்தில் இருந்ததுனால இன்னும் அந்த கிலான் ப்ராவினன்ஸில் வந்து பெரிய அந்த ஏரியாவே பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பஜித் ஃபீல்டு கமாண்டர், அவர் அஸ்வாஸ்ன்ற ப்ராவினன்ஸில் அடிச்சிருக்காங்க. லெப்டினன்ட் கர்னல் அசன் ஹலி கடாசியானி, அவர் வந்து ஐஆர்ஜிசியினுடைய ஏர் டிஃபென்ஸுடைய ஆப்ரேட்டர், அவரு சேர்த்து அடிச்சிருக்காங்க. ஹெட் ஆஃப் த ரிசர்ச் அண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் டிஃபெக்டிவ் இனோவேட்டிவ் அண்ட் ரிசர்ச் சென்டரோட தலைவர் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய நீண்ட நெடிய லிஸ்டே கொடுத்தாங்க. இந்த நீண்ட நெடிய லிஸ்ட்ல குறைஞ்சது அவங்க 15 பேர் பக்கம் கிளைம் பண்றாங்க. இது தாக்குதல் நடத்தினாங்களா, இல்லை வேற ஏதாவது மேஜர் தாக்குதல் மாதிரி வேற ஏதாவது பண்ணாங்களான்ற டீட்டெயில் இஸ்ரேல் வெளியிட விரும்பவில்லைன்ட்டாங்க. அது தெஹரானா கண்டுபிடிச்சி வெளியிடுவாங்க, அன்னைக்கு நீங்க கண்டுபிடிச்சுக்கோன்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. அதாவது அவங்க செயல்பாட்டில் புரியுது. இத்தனை நபர்கள் இங்க மட்டும் இல்லாம ஹெஸ்புல்லானுடைய ஆப்ரேட்டிவ் இங்க லெபனான் இருக்குல்ல, லெபனான்ல 3 இடத்துல தாக்கல் நடத்தியிருக்காங்க. அங்கேயே அசாசினேஷன் பண்ணியிருக்காங்க 2 பேர்த்த. அப்புறம் அங்கே பிஎம்யூனுடைய ஃபோர்ஸஸ், அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய கிர்க் ப்ராவினன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இன்னொருத்தர் ஈராக்கினுடைய முக்கிய தலைவரை வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்க, ஒரு பக்கம் அமெரிக்கா வந்து கடுமையான ஹிட் அடிச்சிட்டு இருந்தாலும், ஒரு பக்கம் இவங்க எலிமினேஷன் ப்ராசஸ், அசாசினேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதை நீங்கள் எத்தனை பேர் அவங்க சொன்னாலும் சொல்லலனாலும் இதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை. இது எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய, ஏன்னா அவங்க இறுதி ஊர்வலங்கள் நடத்தப்படுகிற பதிவுகள், இறுதி அஞ்சலி செலுத்தப்படுகிற பதிவுகளும் அடுத்தடுத்து வந்த வண்ணமாக தான் இருக்கு. பட் இதில் என்ன ஒரு பதிவு நான் ஃபேக்காக பார்க்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு காலைல கூட இஸ்ரேல் கிளைம் பண்ணல, ஆனால் ஊடகங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, ஆப்போசிஷன் பார்லிமெண்ட்னுடைய ஸ்பீக்கர் இருக்கிறார் இல்லையா, அவர் எலிமினேட் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. பட் எனக்கு அது டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவர் தான் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தலான்ற மாதிரி, இல்லை பேச்சுவார்த்தை நடத்தலனாலும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான தலைவரே ஒரு 3 பேர் தானே இருக்கிறாங்க. பார்லிமெண்ட் ஸ்பீக்கர், அராக்சி அவர்கள், பெசஸ்கியன் அவர்கள், இவங்க 3 பேர் தான் பெண்டிங். இவங்க 3 பேரில் ஒவ்வொருத்தராக சப்போஸ் இஸ்ரேல் தூக்குறாங்களா என்னன்னு தெரியல, அதுவுமே லிஸ்ட்டில் வச்சுருக்காங்கன்னு மறுபடியும் சொல்கிறாங்க. அமெரிக்கா வேண்டாம் கோட்டசாமி, கொஞ்சம் அடங்கியாரு, கொஞ்சம் பொறுமையாரு அப்படின்னு உலுக்கி விட்டால் கூட இஸ்ரேல் அதெல்லாம் இல்லைன்னு பொங்கி எழுந்துட்டு தான் இருக்காங்க. அதனால் என்ன ஆக போதோ தெரியல. லெபனானுடைய பகுதிகள் அவங்க ஹெஸ்புல்லா பெரிய அளவுக்கு நாங்கள் கிளைம் பண்ணுறோம், அடுத்தடுத்த டேங்கை முன்னேற முடியாமல் தடுக்கிறோன்னா கூட கிரவுண்ட் ஆப்ரேஷன் ரொம்ப வேகமாக முன்னேறிட்டு இருக்காங்க, பெரிய அளவுக்கு வேகமாக முன்னேறுறாங்க. அந்த வரைபடங்கள் பார்த்தாவே தெரியுது, தாக்கல் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. 2 ப்ரெஸ் ரிப்போர்ட்டரை நேற்று எலிமினேட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு பதிவுமே உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் நான். அப்போ கல்ஃப் நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேலுக்கும் தெஹரானுக்கும் முதல்ல நிப்பாட்டுங்க, உங்கள் இலக்குகள் என்னன்றதை எய்ம் பண்ணுங்க, அதை விட்டுட்டு மொத்தமாக மற்ற பகுதியில் அடித்து அவங்க எங்களோட பகுதியில் அடிப்பது 2 நாடுகளுக்குமே எங்களது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வெறும் ஈரானுக்கு மட்டுமல்ல, நான் இஸ்ரேலுக்கும் சேர்ந்து தான் கூறுகிறேன். யுத்தத்தை எதை நோக்கி நீங்கள் இழுத்து செல்கிறீர்கள், இதையெல்லாம் தாக்கல் நடத்துகிறீர்கள், ஒரு வரம்பு முறை வேண்டாமா அப்படின்னு ஐநாவில் ஆர்டிக்கல் 51 பயன்படுத்த சொல்றாங்க. ஆர்டிக்கல் 51 படி வந்து முழு தடைகளை நீக்கணும். வெதர் இஸ்ரேலுக்கும் போடுங்க, தெஹரானுக்கும் போடுங்க, அமெரிக்காவுக்கும் போடுங்கன்ற மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் எதிர்த்து பேசின மாதிரி தெரியுது கல்ஃப் நாடுகள். ஆனால் அது எந்த அளவுக்கு எதிர்த்து பேசுனாங்கன்னு தெரியல. ஏன்னா திடீர்னு அமெரிக்கா எதிர்த்து பேசுவாங்களான்னு தெரியல. ஆனால் நடக்கின்ற நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது அமெரிக்கா இஸ்ரேலை பாதிக்கிறத விட அரபு நாடுகளை ஓட்டையாண்டி ஆக்காமல் விடமாட்டாங்க போல ஈரான். மக்களை உங்களை போட்டு பொழக்காமல் விடமாட்டேன்ற மாதிரி தான் அடிச்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கம்பெனி, நிறுவனம், இப்போ யூனிவர்சிட்டி வரைக்கும் போயிட்டாங்க. அந்த பேங்கிங் சிஸ்டத்தை மட்டும் தான் தொடாமல் இருக்கிறாங்க. அது கடைசியாக ஆப்ஷன் போட்டுக்கிட்டாங்க, முதல்ல இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான். ஆனால் அமெரிக்காவுடைய திட்டங்களை எல்லாத்தையும் வந்து கடும் கச்சிதமாக அடுத்தடுத்து இதில் வந்து தடுத்துட்டே தாங்கிறாங்க ஈரான்.
அந்த குர்திஷ் ரீஜியன்லேருந்து உள்ளே வரணும்னு நினைச்சதுல கனக்கச்சிதமாக செயல்பட்ட ஈரான் உள்ளே வராமல் தடுத்தாங்க. அடுத்தடுத்து அடிச்சுட்டே இருக்கிறாங்க. அது கூட ரஷ்யா மீது தான் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க உக்ரைன் தரப்பில். இது எல்லாமே அவங்க தான் எக்ஸிக்யூட் பண்ணாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல் கூட பக்ரைன், சவுதி அரேபியாவில் மொத்தம் 80 பில்லியனுக்கு மேலே லாஸ்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ரணகலத்திலையும் வந்து 2 கப்பல்கள் தடுமாறி பர்மிஷன் கொடுத்து நம்மளுடைய எல்பிஜி டேங்கர் இந்த பக்கம் கடந்து வந்திருக்கு, கிட்டத்தட்ட வந்து சேர்ந்துருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள். அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு 93வது அப்டேட்டில் வந்து மிக முக்கியமான பதிவு, கிரவுண்ட் ஆப்ரேஷன் வந்து தொடங்குறதா வந்து கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கிரவுண்ட் ஆப்ரேஷன் அமெரிக்கா தொடர்ந்து இப்போ மார்க்கோ ரூபியோ அவர்கள் வெளியில் வந்து சொல்ல மறுத்தாலும், மற்றவர்கள் வந்து மறுத்தாலும் இல்லை சம்பவங்கள் பெருசாக இருக்குன்ற மாதிரி ஆதாரபூர்வமாக வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும், இந்த பொருளாதார தடை நீக்கினதுனால ஈரானுக்கு என்னென்ன பலன்களை அனுபவிக்கிறார்கள் என்ற தகவலையும் மற்ற தகவல்களையும் உங்கள் ஆதாரத்துடன் விளக்க தயாராக இருக்கிறேன். ஸோ ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரவிக்குமார் சோ மச். நன்றி, வணக்கம், மற்ற மகிழ்ச்சி.